ஹாய், இன்னியோட லஞ்ச் பார்க்கலாங்களா? இன்னியோட லஞ்ச் வந்து கருவாட்டு குழம்பும் ஒயிட் ரைஸும் எக் ஃப்ரையும். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இது முளை கட்டினது கரெக்டாக ஒரு 5 பேருக்கு ஆகிற மாதிரி நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போட்டுட்டு இப்படி பண்ணலாம். இது எங்களோட ஸ்டைலு. மொச்சக்காய் போட்டும் பண்ணுவாங்க. குழம்பு டைரெக்டாக அப்படியே விசில் எது விடாமல் இது ஒரே ஒரு விசில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரியட்டும். 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இந்த பக்கம் முட்டை வெந்துகிட்டே இருக்குது, சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. தலை வலிச்சிச்சு, அதனால் ஒரு சைடில் டீக்கு வச்சுட்டேன். ஒரு 2 கத்திரிக்காய் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். தக்காளி ஆட்டினீங்களா, அந்த தண்ணி எடுத்துட்டு இதிலே போட்டுக்கலாம். புளி கசரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா என்ன பண்ணோம், இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எல்லா பயிரும் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த இத்தை உள்ளே இறக்கிடலாம். இப்போ நம்ம பச்சை பயிர் உள்ளே போட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இவர் நல்லா கொதி வரட்டும். அந்த கேப்லேயே கருவாடை க்ளீன் பண்ணின்னு வந்துட்டோங்களா. ராகி களி ரெடி பண்ணிக்கலாங்களா. குக்கரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் குழிக்கரண்டி ராகி மாவு எடுத்துருக்கேன். இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக களி செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். தண்ணி ஊற்றி இந்தமாரி கரைச்சி எடுத்துக்கலாம். அது மாவு எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனே என்ன பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் இப்படி கிண்டிக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நம்ம கருவாடை எல்லாம் க்ளீனாக சுத்தம் பண்ணியாச்சு. என்னடா இவ களி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கருவாட்டுக்கிட்ட வந்துட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? அப்புறமேட்டு தான் கவனம் வச்சு, கருவாட்டு குழம்புக்கு ராகி களி இல்லைனா எப்படி அப்படின்னு, அதனால தான் அதை வச்சுட்டு வந்துட்டேன். கருவாட்டை க்ளீன் பண்ணியாச்சு. போட்டுடலாங்களா நம்ம குழம்புல. குழம்பு நல்லா கொதிச்சுட்டுக்கிறாரு. இப்போ இவரை இறக்கலாம். இதில் மெயின் ஆளே இவர் தான் டேஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷம் நல்லா இவர் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி. அதுக்குள்ளே ராகி களி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுக்கிறாரு. நமக்கு ரெடி.
நெக்ஸ்ட்டு ராகி களி ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. களி வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, லைட்டாக, ஜாஸ்தி இல்லை. ஒரே ஒரு செகண்ட் நம்ம கேஸில் எடுத்து இப்படி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு ஊற்றிக்கலாங்களா? நான் எதுக்கு இப்போ திடீர்னு எடுத்த முடிவு, நான் களி எடுத்ததுக்கு கருவாட்டு குழம்புக்கு களியில் நான் எப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஒயிட் ரைஸ் இருக்குது, அவ்வளோதான் இன்னையோட பிளாக். எங்கள் வீட்டில் சமையல் இவ்வளோதான், அவ்வளோதான். பாய்.